சோஸ்ரம் 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமானடி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் எங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபையினால் அனுகூலப்படுத்தின தருணங்களின் தேவாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். கர்த்தர் இவ்வளவு நல்லவர், பாராட்டி இருக்கிறார், புதிய வாசல்களை திறந்து தந்திருக்கிறார், அனுகூலப்படுத்தி இருக்கிறார். காலை முதல் மட்டுமாய் நடத்தி வந்தார் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக. இந்த நேரம் முதல் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நித்திய வெளிச்சத்தினூடாக வழி நடத்த போறார். அந்த தேவாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்தி செபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீர் பாராட்டின கிருபை கொஞ்சம் அல்ல, அனுகூலப்படுத்தின தருணத்துக்காய் சோஸ்ரம். காலங்கள், சூழ்நிலைகள், நேரங்கள் கூட மாறலாம் கர்த்தாவே, ஆனால் நீரோ நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த நல்ல பொழுதை தந்திரே சோஸ்ரம். இந்த நேரடி ஒளிபரப்பை காலை முதல் இம்மட்டுமாய் நீங்க விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக சங்க வானொலியை நீங்க ஆசீர்வதித்து வர கிருபைகளுக்காக நன்றி. அந்த ஊழியத்தை செய்கிற ஸ்தாபகருமான அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள், உடன் ஊழியர்கள் எல்லாரையும் திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அவளை இன்னும் ஆசீர்வதிங்க, புதிய தொழில்நுட்ப வசதிகளை கொடுத்து ஊழிய பாதையில உற்சாகப்படுத்துங்க ஆண்டவர், பலப்படுத்துங்க ஆண்டவர், திட்டப்படுத்துங்க ஆண்டவர். அந்த யோசுவா சொன்னீங்களே, பலம் கொண்டு திட்டம் என்னதாயிரு, நான் மோசையோடு உன்னோடு இருப்பேன். அதே பலன், அதே வல்லமை ஊற்றுங்க இவர்கள் மீது. எந்த சூழ்நிலை மாறினாலும் நீங்க மாறாதவரா இருந்து இவர்களுக்கு வர்ற மாறா போன்ற கசப்புகளை மதுரமை மாற்றி வழி நடத்துவதுமா ஒப்புக்கொடுச்சு. இந்த புதிய மாதத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. இந்த மாதத்துல கர்த்தாவே இந்த ஊழியத்தை உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சங்கமான ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தகப்பனே, நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும் தகப்பனே. கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களுக்கு அச்சபிக்கிறோம், மறுவழியை கேட்க போற நேர்களுக்கு அச்சபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீர் குடும்பமாய் பேராய் ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட ரீதியாய் அப்பா. இந்த வாஞ்சியோடு இந்த ஊழியத்தை, இந்த வானொலியை கேட்கின்றார்களோ, உம்முடைய ராஜ்யம் நீதியும் கட்டப்படட்டும், உம்முடைய சித்தம் செயல்படட்டும், உம்முடைய அனாதி தீர்மானம் நிறைவேறும்படியா ஒப்புக்கொடு செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருமனே திரும்பாத வார்த்தைகளையா பாடலுக்கூடாக, வார்த்தை கூடாக நீங்க கிரியை செய்ய வேண்டுமா செபிக்கிறார். உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமித்து இன்னும் சுவிசேஷம் செல்லாத இடங்கள் எல்லாம் சுவிசேஷம் இந்த வானொலி கூடாக அலை வடிவத்தில் ஒளியலையாக அப்பா செல்லட்டும் ஐயா. தடைகளை உடைத்து போட்டு நீங்க காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது செபிக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவர். அவியானவரை ஆளுகை செய்யும் ஆண்டவர். இயேசுவே, நல்ல கற்றத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிற நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஒப்பு கொடுக்க, வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க நீங்க எழுந்தால் இருக்க கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். இதனால வெளிச்சத்தின் ஊழியத்தை செய்யறதான மகேந்திரையா குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மகேந்திரையா ஆசீர்வதிங்க, சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் அறியாத மட்டும் அவ்வளவு சொல்லி கொடுங்க. எந்த பலவீனம் ஆண்டது மாமிச பலவீனத்தை கட்டி அப்புறப்படுத்துற ஆவியானவர் ஆவியின் பலனை ஊற்றி இன்னும் ஆலய செய்து வழி நடத்துவடியா ஒப்புக்கொடு செபிக்கிறோம் ஆண்டவர். அவரோடு இணைந்து செயல்படுகிற உடல் சுசுக்காய் செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தோடைய ஆசீர்வதிங்க. அதே போல கத்தாவே ரஞ்சனி சுசுக்காய் செபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலமாக்குங்க. இன்னும் கத்தாவே கருணா சுசுக்காய் செபிக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. இன்னும் தாளங்களை கூட்டி கொடுத்து உடைய பாடலை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவர். புதிய பாடல்களை கொடுத்து நாவில உங்களோட நாமத்தை உயர்த்தும்படியா அணிந்திடுங்க ஆண்டவர். அதே போல கத்தாவே அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே, இந்த நேரம் முதல் தொகுத்து வழங்க சத்துவ தாங்க உச்சா தாங்க குடும்பத்தின் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. நானல்ல நீங்க வெளிப்படுவீராக, உடைய நாம மகிமைப்படுவதா நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் உங்கள் நிகழ்ச்சிகளானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்பு நேர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளின் தேவன் நமக்கு பாராட்டின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறேன். இந்த நாள் சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் அவர்களுடைய பெலன். நம்முடைய பெலன் கர்த்தர். நம்முடைய பலத்தினால் எதையும் செய்ய முடியாது. அப்ப கர்த்தரே நமக்கு பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான
அடைக்கலமான அரணுமாயிருக்கிறார். அடைக்கலமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட அடைக்கலமாயிருக்கிறாண்டா அரணுக்குள்ள வச்சு அடைக்கலமா பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பலனை தருகிறார். அப்படிப்பட்டது உண்டு. நம்முடைய நிகழ்ச்சியை ஒப்பு கொடுப்போமா? நாங்கள் இன்றைய நாலு நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்களாய் கடந்து செல்வோம். நாலும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பு நடைபெறும் என்பதை அன்புடன் அறிய தருகின்றேன். மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்துகின்றேன். நாலும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்ப ஜெபம் துதி பாடலுக்கு கடந்து செல்கிறோம். அதே போல 7:30 இருந்து 8 மணிக்கு நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை காண போகின்றோம். இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை தேவ செய்தியை எங்களுக்கு தர பாஸ்டர் இலங்கை தேசத்தில இருந்து ஞானப்பிரகாசம் பாஸ்டர் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருவார்கள். நாங்கள் 8 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் கண்களை ஈரெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக செபிப்போம். அடையுங்க, இணையுங்க, தேசத்துக்காக திறப்பின் வாசல் நிக்க வாருங்க. உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் என்று சொன்னால் வல்லாத நாட்களா இருக்கிறது. இந்த காலங்களை தேவனுக்கு என்று பயன்படுத்திக் கொள்ள திறப்பின் வாசல்ல உங்களை விட்டு கொடுங்கிறேன், ஒப்பு கொடுங்கிறேன். தேசத்துக்காக, ஜனங்கள் ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக செபிப்போம். தேசத்தின் சமாதானத்துக்காக செபிப்போம். இன்றைக்கு சமாதான குலைச்சல் பெருகி கொண்டு போது எல்லாவற்றையும் கற்று மாற்றி அமைக்கும்படியா திறப்பின் வாசல் நீக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல நாங்கள் 9 மணிக்கு கடன் செல்ல 9 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடன் செல்ல போறோம். அந்த நாளும் வார்த்தையை வெளிச்சத்தை தர எங்களோட பாஸ்டர் டொரண்டோல இருந்து இணைந்து அன்றன் ராசநாயம் பாஸ்டர் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தி எடுத்து வருவார். அடுத்ததாக 9:35 வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில சகோதரி கலையத்தில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து தேவ செய்தியை எடுத்து வருவோம். இதுவே இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நமக்கு அனுகூலப்படி தந்த நிகழ்ச்சிகளாகும். இவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்திருக்கின்றார். ரஞ்சனி சிஸ்டர் இணைப்பில் இருக்கிறீர்கள். ஐபோன்ல யார் இருக்கிறீர்கள்? ஐபோன் என்று போடாதீர்கள். உங்கள் பேரை பதிவு செய்து விட்டால் நிச்சயமாக எங்களுக்கு நீங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த ஐபோனில் நிற்கிறவர்கள் யார் என்று சொல்லுகிறீர்களா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூட கடன் செல்ல போகின்றோம். ஐபோன்ல நிற்கிறவர்கள் யாரு? கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. Sister Praise Dolly. God. Okay, Sister okay, Dolly. okay, okay, brother. Thank you. Amen, amen. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மீட்டிங் ஐடியை போடும் பொழுது அடுத்ததாக கேட்கும் நேம், உங்கள் பேரை அதுல பதிவு செய்து விட்டீங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு திட்ட தெளிவாய் விளங்கிவிடும். அதனால உங்கள் பேரை பதிவு செய்துட்டு ஜாயிண்டில கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஜாயிண்ட்டுக்கு வரும். அதுக்கு பிறகு பாஸ்வேர்ட் ஐடி கேட்கும். நீங்கள் 1 2 3 4 5 5 ப்ரெஸ் பண்ணி விட்டு திரும்பவுமா ஜாயிண்ட கொடுத்தீங்கன்னா நீங்க வீடியோ கால் வர போறீங்களா, ஆடியோ கால் வர போறீங்களா, அது உங்களுடைய விருப்பமா இருக்கிறது. நீங்கள் வீடியோ காலை கட் பண்ணி போட்டு ஆடியோ காலை ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்கள் எங்களோடு இணையலாம். அழையுங்கள், இணையுங்கள். சங்கம் வானொலிக்கு சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் தேவன் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்கூட கண செல்வோம். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமானது. இந்த சம்பூர்ணமான மழையை பொழிய பண்ணுற தகப்பன் நீங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்தீங்க, அதுக்காக சோஸ்திரம் நன்றி செலுத்துறோம். இதனால் இந்த சங்கமான ஊழியத்தை நீங்க மட்டும் ஆசீர்வதித்து புதிய பாதைகளை திறந்து கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி அப்பா, நன்றி, கோடி கோடி சோஸ்திரம். இதனாலும் கர்த்தாவை முற்று முழுதான் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் இணைய போற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை ஊழியர்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க கர்த்தாவே. வாஞ்சியின் தாகத்தையும் கொடுங்க ஆண்டவர், பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய், சத்தியத்தினால் விடுதலை அடைகிறவர்களாய் நீங்க எடுத்து பயன்படுத்த வேணுமா ஒப்பு கொடு செபிக்கிறோம் ஐயா. ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற சங்கமான ஊழியத்தை நிஜா விடுதலை வெளிச்சத்தை மூலா காலை முதல் இம்மட்டுமா நீங்க நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அநேகர் சாட்சிகளை சொல்லுகிறார்கள் கர்த்தாவே. அதுக்காக நான் கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறேன். தேவன் நாமத்தை உயர்த்துறேன் கர்த்தாவே. அப்பா, பல்வேறுபட்ட தேசங்கள், பல்வேறு வகையான நேர மாற்றங்கள் இணைந்து கத்தா மறு ஒளிபரப்ப அப்பா தகப்பனே இணையதளத்தின் ஊடா கேட்கின்றார்கள். அதுக்காக நன்றி ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒளி அழிய நீங்க எழுப்பி தந்தீங்களே, அதுக்காக ஒரு சோஷம் ஆண்டவர். ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். வெள்ள கரத்துக்குள்ள இந்த நாள் நிகழ்ச்சியை முற்றுமாய் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நீங்க வெளிச்சமாய் கொடுத்து எங்களுடைய இருள்களை அகற்றி கத்தா. எந்தெந்த காரியத்துல இருளாயிருக்கென்று நாங்கள் நினைக்கின்றோமா அந்த இருளெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில்.
உடைய வல்லமையின் வெளிச்சம் எழுந்தரலட்டும் கத்தாவே. கத்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாய் துக்க நாட்கள் முடிந்து போன வார்த்தை சொல்லி இருக்கப்பா. இந்த நாளும் அதை அறிக்கை பண்ணி அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள இந்த நித்திய வெளிச்சம் ஐயா எங்களுக்கு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிச்சத்தை கொடுத்து ஆளுகை செய்ய வேண்டுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். நாளுடைய ஆசை தொடக்க முடிவு வரைக்கும் பிரசன்னம் தோடைய வழி நடத்ததோட ஆளுகை கடந்து வரட்டும் கத்தாவே. மாமிச பலவீனங்களும் மாமிச சிந்தைகளும் மாமிசமான எண்ணங்களும் மேற்கொள்ள மாட்ட வேலி போடும். இப்படி நாம ஒன்றை மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். புதிய மாதத்துக்குள் உம்மை நடத்தும் புதிய கிருபையால் உம்மை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் உம்மை நடத்தும் புதிய கிருபையால் உம்மை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் உம்மை நடத்தும் புதிய கிருபையால் உம்மை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் உம்மை நடத்தும் புதிய கிருபை உம்மை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மையை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மையை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் உம்மை நடத்தும் புதிய கிருபையால் உம்மை நிரப்பும். புதிய நாளுக்குள் எம்மை நடத்தும் புதிய கிருபையால் உம்மை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆமென். நாங்கள் வார்த்தை தியான பொதுக்களாய் கடந்து செல்வோம். சிந்தனைக்கு விருந்தாக நாங்கள் 23ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். 1 தொடக்கம் 6 வசனங்கள் இருக்கின்றது அல்லவா? அந்த வசனங்களை நாங்கள் சிந்தனை துளிக்காக வார்த்தை தியானத்துக்கு கடந்து செல்வோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த இடத்துல தாவீது சங்கீதக்காரன் நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். என்ன சொல்லுங்க பாப்போம்? 1வது வசனத்திலேயே சொல்லிவிடுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரை நாங்கள் மீட்பரா வைக்கும் போது இந்த மாதத்துல எங்களுடைய ஒவ்வொரு ஊழிய பாதையிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவர் தான் எங்கள் மேய்ப்பர். அவர் அந்த நிமிஷத்தை காணாவிட்டா நாங்க இந்த நிமிஷத்தை அனுபவிக்க முடியாது. அதை நாங்கள் மறந்து விடக் கூடாது.
நாங்கள் நிர்மூலமாக இருப்பதோட சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட இரக்கத்தால இந்த நாள், இந்த மாதத்தை தந்து, இந்த வேலையை தந்து, என்னையும் உங்களை இந்த சங்க வானொலிக்குள்ள நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்குள்ள இணைந்திருக்கின்றோமே. அவர் கொடுத்த கிருபை, அவர் மேய்ப்பராய் இருக்கிற நாங்கள் தாழ்ச்சி அடையவே இல்லை. அந்த தாழ்ச்சி அடையாத தகப்பன் தான் எப்படியாக எங்களை வழி நடத்துவார். என்ன ஆசீர்வாதத்தை தருவென்று மீதியான பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம அவரை எப்பொழுதும் மெய்ப்பராயிருப்போம், மெய்ப்பராய் வைத்திருப்போம், எப்பொழுதும் அவரை முன்பாக வைத்திருப்போம். அவரை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நாம் அவரை மேன்மைப்படுத்த அவர் நம்மை உயர்த்துவார். அவரிடத்தை தாழ்த்துவோம். நாம் ஒன்றை மேன்மைப்படுவதா. ஆமென். நாங்கள் அடுத்ததாக ஒன்றை மகிமைப்படுவதாக நாங்கள் ஊழியருக்கான செபத்தை எடுக்க எங்களோட டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து ஊழியருக்கான செபத்தை எடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி தெளிவா இருக்கின்றதா உங்களுக்கு கேட்க? நல்ல தெளிவா இருக்கின்றது. நீங்கள் அடுத்த முறை நீங்கள் ஐபோன் என்று வரக்கூடாது. நீங்கள் பாஸ்வேர்ட் ஐடியை போடும்போது அடுத்த செக்ஷன்ல கேட்கும் என்ன நேம், எந்த நேம்ல நீங்க தொடர்பு கொள்ள வேண்டீங்கன்னா நீங்க டோலி என்று எழுதிவிட வேண்டும். நான் டோலின்னு எழுத இல்ல, நான் ஐபோன் ஐடி நம்பர் போட்டு தான் வந்தேன். அப்படியா? நம்ம போடும்போது அடுத்த செக்ஷன்ல கேட்கும் நீங்க என்ன நேம்ல தொடர்பு கொள்ள போறீங்கன்னு. நீங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் அதுதான், என்ன நேம்ல நீங்க தொடர்பு கொள்ள போறீங்க. அந்த நேமை நீங்க பதிவு செய்துட்டீங்கன்னா மீதியான காரியங்களை கர்த்தர் நடத்துவார். எங்களுக்கு தெளிவாயிருக்கும் உங்களை அழைப்பில் இணைக்க. கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக எடுத்துவார் எங்கள் ஜெபத்தை எங்களோட ஒரு நன்றி நன்றி சுவாமி. நன்றி அப்பா. அப்பா எங்கள் மத்தியில் வந்து ஜீவனுள்ள தகப்பனாக எங்கள் மத்தியில் வந்து எங்களோட ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வந்த கிருபைக்காக நன்றி சாமி. அப்பா நேற்று மீண்டும் மாறாதவரே, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்துவதற்காண்டவரே நாங்கள் உங்கள் கிருபையை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி சுவாமி. நன்றி நன்றி அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு கொடுத்த தாளந்துக்கு ஏற்றபடியாக அவர்களை நீங்க அழைத்து அவங்களை சங்கீதத்தின் மூலமாக, வார்த்தை மூலமாக, சாட்சியின் மூலமாக ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா அவங்களோட வல்லமை நிறைந்த தகப்பனே, எங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கிரியைகளை அவர்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கானவே அவர்களுக்குள்ள ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து, புதிதான அன்பும் அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். யாவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. நீங்க அழைத்த அழைப்புக்கு நாங்க பாத்திரராக தாழ்மையோடு உங்களுக்கு முன்பாக நடப்பதற்கு யாவருக்கும் ஒரு தாழ்மையின் ஆவியும் பயத்தின் ஆவியும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா நீங்க எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சாமி. நன்றி. ஆமேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடன் உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமா நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வனம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே, வாக்கு மாறாதவரே. ஆனந்தமா நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமா நந்தமே எல்லாம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே,
எந்தன் சேரு ஸ்ரீகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிபனா காலிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்தமா ஜீவியமே ஆனந்தமா நந்தமே அல்லம் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே உந்தம் இயேசுவே உந்தன் நாமத்தையே இயேசுவே இந்த நாமமதே. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. அப்பா நீங்க எங்களுக்கு மற்றும்படியா இந்த அவர் எங்களுக்கு பொண்ணும் வெள்ளியும் கொடுக்காமிக்க அதை நான் பாடிடுறேன். பொன் வெள்ளியுமோ பெரும் தேர்ப்புகளோ பன ஆசையும் நல்லவோ பரலோகத்தில் செல்வமே என் அருள் இயேசுவே போதுமெனக்கு நீரே ஆனந்தமா நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே. ஆமென் ஆண்டவரே, நீங்க தந்த அன்புக்கு அப்பா எதுவும் எங்களுக்கு ஒப்புக்கொள்ள முடியாத ஆண்டவரே அப்பா. நன்றி சாமி. பொண்ணோ வெள்ளியோ பணமோ சொத்தோ என்னமா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு கிட்ட வர முடியாது உங்களுடைய அன்பு. அதிலும் பார்க்க இனிமையானதும் அப்பா அபிஷேகம் நிறைந்ததும் பரிசுத்தமானதாக இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறப்பா. யாவரையும் நீங்க பரிசுத்தமாக்குவதற்கே அழைத்தீங்க அப்பா. அந்த அழைப்பின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. நீங்களே ஆதி அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர் அப்பா. இருபுறமும் கருத்துள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, உம்மை நம்பி நாங்க வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களை ஒருபோதும் பக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. யாவரையும் உங்களோட ரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன். புதிதான ஊழியக்காரர் வந்து அப்பா, புதிதான ஊழியக்காரரை வரவழைக்கிறோம். அவர்களையும் கூட்டி அழைத்து சேர்த்து யாவரையும் உங்களோட அன்புக்கள் இணைக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே படுவதாக. நன்றி எஸ்வே, நன்றி. ஆமேன் 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 சிஸ்டர். நன்றி. God bless you. நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையாக ஜெபித்தீர்கள். எல்லாருக்கும் பாரப்பட்டு ஊழியர்களுக்காகவும் மற்றும் அருமையான பாடலை பாடித நாமத்தை உயர்த்தினீர்கள். அவரை உயர்த்தின உங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பார். உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பார். நன்றி சிஸ்டர். ஆமேன். நன்றி. God bless you சிஸ்டர் சுபா. ஆமேன். God bless you too. நாங்கள் இதுவரை அம்மையின் தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள் தாளந்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நாமத்தை உயர்த்துவோம், துதிப்போம், அழையுங்கள், இணையுங்கள். சங்கம் வானொலிக்குள்ள எங்களை அன்புடன் வாழ்த்தி நிதிய வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வாத நேயர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. Praise the Lord, Sister Subha. God bless you. ஆமென். God bless you too. Amen. Amen. ஆமென். Amen. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரோடு உம்மை கலந்தீர், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு என்னை கலந்தீர், என் உயிரோடு உம்மை கலந்தீர். ஆமென் ஆமென். எஸ் லார்ட். Hallelujah, hallelujah,
For the Lord God Almighty reigns. Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Are you holy, holy? Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. 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 Yes, Lord, there's none other, Lord. You are the only Holy One, Lord, who is worthy of all our honor and glory and praises that belong to you, Lord Jesus. Therefore, Lord, we come to you, we humble ourselves. Lord, we come to your throne of grace boldly, Lord, as you have given us, Lord, such grace, Lord, to come into your throne of grace boldly, Lord, because of what you have done for us, Lord, on the cross of Calvary, Jesus, that you paid the very price. We should have been all paying for our own sins, Lord, but you became our sin. You became our very curse. You became, Lord Jesus, the ones that would carry our very burdens and our sins and our all, even our very the way in which you would give us healing, Lord, for our bodies, Lord. It was all bore upon yourself, Lord, when you died and you said, "It is finished" on the cross of Calvary. And we thank you for that, Lord Jesus, by the precious blood that you shed and the broken body, Lord. Today we have received, Lord, because of that, eternal life and eternity, Lord. Through eternity, we can receive your salvation and healing for our bodies too, Lord, in the name of Jesus. So we thank you for that, Lord Jesus. Now I pray, Lord, for all those that have joined, Lord, Nitya Malicham at this time, Father, from many nations, Lord, across the lands and the seas, Lord, 110 nations and plus many, Lord, even in these last days, the end days of the ministry, even as you are preparing your church, your body, to come and see you face to face, Lord, even as you appear in the clouds of glory, Lord, for those, Lord Jesus, that are getting prepared, Lord, even as you are, even, Lord, separating between the wheat and the chaff, Lord, it is all coming together, Lord, in your timing, according to your will and your plan and your purposes, Lord. And we thank you for that, Lord. Many nations will come and come together, Lord, and say yes, and become the sheep nation and not a goat nation, Lord. We thank you. We remember all the nations that you created at this time, Father, starting from, Lord, right from Canada to USA to all the European nations, Lord, and to right from, Lord Jesus, all the five continents, Lord, alongside, Lord, with Sri Lanka and India and all the Asian nations, Lord Jesus, and North and South America, Lord, and all the rest of the nations, Lord Jesus, not forgetting any one of them, Father, but all the continents coming together, Lord. We remember every one of them before you, Father, because you said in your word, Lord, a nation that exalts the Lord, their God, will be exalted. Therefore, Lord, we come and ask of you, Lord, even in 2 Chronicles 7:14, you have said, Lord Jesus, if my people who are called by my name humble themselves, turn from their wicked ways and pray, I will hear from heaven and I will heal their land. When we, Lord, humble ourselves, turn from our wicked ways, Lord, and Lord, beseech you and ask of you, Lord Jesus, you will come, Lord Jesus, and turn our sins around and turn and give us forgiveness, Lord, for our lands, Lord, and cleanse us, Lord, and hear our prayers, Lord, and heal our lands, Lord. We thank you for that wonderful promise you have given us, Lord, in 2 Chronicles 7:14. And we, Lord, decree and declare that, Lord Jesus, upon every single nation that you created, Lord, and every single human being that you created after your own image, Lord. We bring them all to you, Lord Jesus, no matter one tongue, whatever tongue and religion and whatever tribes and nations they are, Lord Jesus. Bring them all to you, Father. They are all your creation, oh God, and you have a plan and a purpose for each and every one of them, Father, that they will not miss that they will not ignore that. They will come and acknowledge you as the Lord, their creator. Only, Lord, coming and worship you, because you do not, Lord, come and
work through, Lord, images created by hands. They cannot breathe, they cannot talk, but only through the living God Almighty, who has breathed his very breath into the life that you have poured upon the humans that you created, oh God. We thank you for that, Lord, even as we call out to the name, in the name of Jesus and Jesus alone, that every tongue shall bow and every tongue shall confess and every knee shall bow in the name of Jesus. Now I bring, Lord, every one of them that are listening, Lord Jesus, to Nitya Balicham at this time, Father. Lord, we thank you, Father, for many that would bring forth much fruit in their lives and harvest of souls taking place, Lord, because of all that is going on with Nitya Balicham, Father, for all of the ones that are coming and adoring and worshiping and bringing forth, Lord Jesus, the wonderful words of the wisdom of God coming and speaking through the lips of the servants of the Lord, Lord. I mean, as it goes forth, not a single word will drop down to the ground, but bring forth much fruit, Lord, upon their lives. Because when you sent forth your word, you said it will not return to us void, but accomplish the thing it which was sent to. Therefore, I thank you, Father, because you are going to do that only through the power of the Holy Spirit, Lord, emanating and working and moving. And you said, Lord, even as your breath and your eyes are moving to and fro across the universe that you created, oh God, your spirit is also moving, Lord, alongside. And we thank you for the spirit that is moving, Lord Jesus, across the earth. We thank you until you come, Lord, you're accomplishing and, Lord Jesus, making it fruitful, Lord, for your kingdom's sake, for the harvest's sake, Lord, in Jesus' name. Now I pray, Lord, for Nitya Balicham, Lord, even as it's emanating, even as Sister Subha is hosting it, Lord, be with the leader and guider, anoint her, Lord Jesus, undertake, Lord Jesus, every word spoken, every, Lord Jesus, the aspect of things, Lord, that you would enable only through the guidance of your Holy Spirit, Lord. And I thank you for your favor and the way you are leading and guiding, Lord Jesus. And also, Lord, I thank you, Lord, for all that are participating, and also, Lord, for the ones, Lord, that are I've already ministered, Lord, Sister Dolly, Lord, who had already come and prayed for the workers, Lord Jesus. This is, Lord Jesus, so necessary, Lord, that we cannot do anything. We cannot, Lord, accomplish nothing, Lord, except your Spirit, Lord, comes and anoints us and uses, Lord, for your honor and for your glory, Lord. We thank you for that, Father. Now also thank you, Father, for even, Lord Jesus, Brother Leslie and Sister Rita, who have been working, Lord, alongside, Lord, in the background, Lord Jesus, for all the recordings and every Zoom work and everything that goes on, Lord, and all the other networks that are there. Prepare, Lord Jesus, for not only the Zoom, Lord Jesus, the recordings, but it goes on into the other media network, Lord Jesus, for Facebook and YouTube and whatever that takes place, Father. We thank you for the guidance, for the leading and the guidance and the wisdom that you, Lord Jesus, impart upon them, and the guidance, the power of your Holy Spirit upon them. Be with them and lead them and guide them, Lord, and protect them, Lord, and their family. I also thank you for Brother Mahindran. We remember him, Lord. Cover him under your precious blood. Lead him and guide him also, Lord Jesus. Protect him, Lord Jesus, and with the calling that is upon his own life, Lord Jesus. Use him mightily, Lord, for your honor and for your glory's sake, Lord. Give him also with him and his family as well. Bless them and protect them and keep them as well, Father. We thank you for all those that are, Lord, coming. And we also remember Sister Karuna, who could not show up today for some reason. Be with her leader and also help her, Lord, and protect her along with her and her family as well, Father. We thank you, Father. All the rest that are listening would also, Lord, have, Lord Jesus, be led by your Spirit, Lord. Come and minister in your name, Lord Jesus. Even as you open doors no man can shut, that they would come and impart, that you would speak through them, Lord, and you would bring about whatever talents you have given, Lord, to come and share through Nitya Balicham and even Sangamam radio network that goes on from morning till evening, Father. We thank you, Lord, even as you bring forth, Lord, much, Lord Jesus, laborers into the harvest field, Lord, in these last days, because you have said, Lord, that the harvest is plenteous, but the laborers are few. But therefore, Lord, pray into the harvest, you said, Lord. It is our duty to pray that many will come and labor in your vineyard, Lord. In Jesus' name I pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you for praying. God bless you and your family, your ministry. Thank you, sister. God bless you Amen, too. amen, amen. Bye-bye. நாங்கள் இதுவரை நேரமும் அவனுடைய ஆரம்பச்சபம் பாடல் கூட அதனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தோம், ஜெபித்தோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை தர எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் என்று அழைத்து பார்ப்போம். மகேந்திரையாவை பிரைசோர் மகேந்திரையா, பிரைசோர் மகேந்திரையா, பாஸ்டர் இணைப்பில் இணைத்து இருக்கிறீங்களா?